சமீப காலமாக நிஃப்டி ஐடி செக்டார் பெரிய அளவில் கிராஷ் ஆகிட்டு இருக்கு அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். நீங்கள் டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், HCL டெக்னாலஜி, விப்ரோ இது போல் ஐடி செக்டார் நீங்கள் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா 20-30% லாஸ் ஆகிட்டு இருக்க உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பெயின் இருக்கும். அதுலேயும் இப்போ யூஎஸ் அண்ட் ஈரான் வார் போய்கிட்டே தான் இருக்குது. ஃபெட் ரேட்டும் அந்தளவுக்கு பெருசாக பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணலை. ஏஐ வளர்ச்சி ஐடி செக்டாருக்கு ஒரு பாசிட்டிவ் இல்லை ஒரு நெகட்டிவ் நியூஸாக இருக்குமா அப்படின்றத டீட்டெயில்டாக 1 by 1 நம்ம தமிழில் பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நிஃப்டி ஜோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்க்ளைமர் அப்ளிகபிள். ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கறதுக்கு முன்னாடி ஐடி செக்டார் பார்த்தீங்கன்னா நம்ம நிஃப்டி 50ல் எந்த அளவுக்கு வெயிட்டேஜ் இருக்குது அப்படின்றத நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா டாப் 50 கம்பெனிஸ் என்னென்னா இருக்கும்ன்றது நமக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதில் ஐடி செக்டார் பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளேஸில் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. மேஜராக பார்க்கும்போது ஃபினான்ஷியல் சர்வீசஸ் தான் 36%. அதாவது இந்த பேங்கிங் செக்டார், நான் பேங்கிங் செக்டார் இவங்க எல்லாருமே இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க எல்லாருமே பார்க்கும்போது ஃபினான்ஷியல் செக்டாரில் வருவாங்க. அவங்க தான் மேஜரா 36%. செகண்ட் பிளேஸில் நிஃப்டி ஐடி செக்டார் 13% பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50ல் இருக்காங்க. அதுக்கப்புறம் தேர்டாக பார்க்கும்போது ஆயில் அண்ட் கேஸ், கன்சூமபிள் ஃபியூல்ஸ் பார்த்தீங்கன்னா 11%, எஃப்எம்சிஜி 7%, ஆட்டோமொபைல் 6%, மெட்டல் அண்ட் மைனிங் செக்டார் 4%, ஹெல்த் கேர் அண்ட் ஃபார்மா 4%. ஸோ இது போல் பார்த்தீங்கன்னா இது எல்லா செக்டாரும் இருக்கு. ஸோ நம்ம இந்தியாவோட வளர்ச்சிக்கு கண்டிப்பாக நிஃப்டியோட ஐடி ஒரு பெரும் பங்கு வகிக்குது அப்படின்றது எல்லாருமே அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ இது மூலமா உங்களுக்கு என்னன்னா நிஃப்டி 50யோட ஒரு என்ன வெயிட்டேஜ் அப்படின்றது என்னன்னா உங்களுக்கு நல்லாவே தெரிய வந்திருக்கும். நம்முடைய ஐடி செக்டாரும் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றதும் நமக்கு புரிய வந்திருக்கும். ஓகேங்களா? இந்த ஐடி செக்டாரில் ஓகேங்களா நம்ம ஒரு 13% அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். இந்த 13%ல் டிசிஎஸ் அப்படின்னு பார்க்கும்போது 36% பார்த்தீங்கன்னா அந்த ஐடி செக்டாருடைய வெயிட்டேஜில் இருக்காங்க. இன்ஃபோசிஸ் செகண்ட் பிளேஸில் 21% அளவுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க இருக்காங்க. HCL டெக்னாலஜி 15%, விப்ரோ 8%, LTI மைண்ட்ரி இந்த கம்பெனி 5%, டெக் மஹேந்திரா 5%, பெர்சிஸ்டன்ட் 3%, கோஃபோர்ஜ் 2%, அதர்ஸ் அதுக்கப்புறம் இருக்கிற சில கம்பெனிஸ் இருக்காங்க இல்லையா? அவங்களுடைய குமுலேட்டிவாக பார்க்கும்போது 5% இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்க்கும்போது என்னன்னா ஃபஸ்ட்டு ஒரு 5 கம்பெனிஸ் மட்டும் நீங்கள் எடுக்கிறீங்க. ஓகேங்களா? டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், HCL டெக்னாலஜி, விப்ரோ, LTI மைண்ட்ரி அண்ட் டெக் மஹேந்திரா இவங்களாம் நீங்கள் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 80-90% ஆஃப் அந்த வெயிட்டேஜ் என்னன்னா ஐடி செக்டாரில் இருக்காங்க. சப்போஸ் இதில் யாராவது ஒருத்தர் பர்ஃபார்ம் பண்ணலனாலும் இல்லைனா என்னன்னா குளோபலாக இவங்க எல்லாருமே என்னன்னா ஸ்லோ டவுன் ஆகுறாங்கன்னா கண்டிப்பாக நிஃப்டி ஐடி செக்டார் ஃபுல் அண்ட் ஃபுல் டவுன் ட்ரெண்டில் தான் போகிறதுக்கான நிறையவே சான்சஸ் இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும் நிஃப்டி 50யோட ஐடியோட எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா இருக்குது. அந்த ஐடி செக்டாரில் எந்தெந்த கம்பெனிஸ் எந்த அளவுக்கு வெயிட்டேஜ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 6 இயர்ஸில் எந்தெந்த அதாவது என்னன்னா ஐடி செக்டார் எந்த அளவுக்கு என்னன்னா ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணியிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். 2019 பார்க்கும்போது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் குளோபல் ஸ்லோடவுன். ஓகேங்களா? ஸோ குளோபல் லெவலில் ஐடியோட இம்பாக்ட் என்னன்னா ரொம்பவே கம்மியாக ஆரம்பிச்சது அப்படின்றது நமக்கு தெரியும். 2019 எண்டில் பார்த்தீங்கன்னா கொரோனா பார்த்தீங்கன்னா வந்தது. நமக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அதோட இம்பாக்ட் 2020 COVID-19 கிராஷ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சது. ஸோ அதில் எல்லாருக்குமே நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு என்னன்னா ஸ்டாக் மார்க்கெட் இல்லை நம்ம வேர்ல்டு குளோபல் மார்க்கெட்டே எந்த அளவுக்கு குறைஞ்சது அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். அதில் நம்ம ஐடி செக்டார் மட்டும் இல்லை எல்லா செக்டாருமே பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் டவுன்ஃபால் போயிருந்தது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். 2021 அப்படின்னு பார்க்கும்போது டிஜிட்டல் பூம் ரேலி. ஓகேங்களா? ஸோ இந்த லாஸ்ட் 5-6 வருஷத்தில் பார்க்கும்போது 2021-22 அந்த ஸ்டேஜில் தான் பார்த்தீங்கன்னா ஐடி செக்டார் டிஜிட்டலைசேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு என்ன பண்ணாங்கன்னா 2021 நல்லாவே என்னன்னா பூமாக இருந்தாங்க. 2022 அப்படின்னு பார்க்கும்போது அகைன் பார்த்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் வார்னால அதுக்கப்புறம் யூஎஸ் உடைய ஃபெட் ரேட் ஹைக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த 2 விஷயத்தினால பார்த்தீங்கன்னா 2022 ஸ்டாக் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் போயிருந்தது. அதுலேயும் நம்ம ஐடி செக்டாரும் பெரிய டவுன்ஃபால் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க.
அதுக்கப்புறம் 2023 அப்படின்னு வரும்போது யூஎஸ் உடைய ரெசெஷன் ஃபியர்ஸ், ஓகேங்களா, 2023ல் ரெசெஷன் வரதுக்கான நிறைய சான்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஃபியர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் ஆச்சு. அதனாலையும் ஐடி செக்டர் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் இறங்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் லாஸ்ட் 2 to 3 இயர்ஸாக வந்து பார்த்திங்கன்னா எந்த பக்கம் நீங்கள் திரும்பி பார்த்தாலும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற வேர்டு நீங்கள் கேட்காம இருப்பீங்க. எந்த கம்பெனிஸ் எடுத்தாலும் எந்த செக்டார் எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து உள்ளே வந்துட்டாங்க. ஸோ இந்த ஏஐ டிஸ்ட்ரப்ஷனால் நிறைய ஜாப் வந்து பார்த்திங்கன்னா போகிறதுக்கான நிறைய சான்ஸ் வந்து இருக்குது. நிறைய ஆட்டோமேட் பண்ணிடுவாங்க. நிறைய ஜாப் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்கிறதுனால இந்த கொலாப்ஸ்னால ஐடி செக்டாரும் வந்து என்னென்னா ஒரு டவுன் ட்ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா போய்கிட்டே இருக்குது. ஸோ இதனால் டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், HCL, விப்ரோ இவங்க எல்லாருமே என்னென்னா பெரிய அளவில் வந்து என்னென்னா இப்போ வந்து ஸ்டாக் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, குறைஞ்சிருக்காங்க. இப்போ இவங்களுடைய நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு சார்ட்டும் நம்ம எடுத்து அனலைஸ் பண்ணி பார்ப்போம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஐடியோட நான் என்ன பண்ணியிருக்கேன், இண்டெக்ஸோட சார்ட் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2020, ஓகேங்களா, 2019 எண்டில் பார்க்கும்போது அந்த கொரோனா அப்படின்ற ஒரு COVID-19 வந்து என்னென்னா வந்திருந்தது. ஓகேங்களா, ஸோ அதில் பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து என்னென்னா ஒரு டவுன்ஃபால் வந்து என்ன பண்ணியிருந்தோம், நம்ம வந்து ஃபேஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் 2021 இந்த ஸ்டேஜில் வந்து பார்க்கும்போது என்னென்னா ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறம் அந்த கோவிடோட வேக்சினேஷன் எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு கொரோனாவோட இம்பாக்ட் என்னென்னா கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சது. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது என்னென்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இம்பாக்ட் வந்து என்னன்னா கிரியேட் ஆகிட்டு டிஜிட்டல் அப்படின்ற ஒரு டிஜிட்டலைசேஷன் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட்னால ஸ்டாக் மார்க்கெட்டும் நல்லா ஏற ஆரம்பிச்சது. அதுலேயும் ஐடி இண்டெக்ஸ் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு பூம் ரேலி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தது. அதுக்கப்புறம் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்துருந்தோம். யூஎஸ் உக்ரைனுடைய வார் வந்து நம்ம வந்து பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைட்லி ரெக்கவரி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெக்கவரிங் வந்து இருந்தது. பட் அதுக்கப்புறம் இப்போ ஏஐ உடைய டிஸ்ட்ரப்ஷனால கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 2024 எண்டிலிருந்து பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னென்னா இந்த இடத்துல ஒரு பெரிய டவுன்ஃபால் வந்து என்னென்னா போயிட்டு இருக்கு. ஸோ இன்னும் இந்த டவுன்ஃபால் வந்து அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருந்தாலே இந்த டவுன்ஃபாலுக்கே நம்மளுடைய ஸ்டாக் எல்லாமே 20 to 30% வந்து என்னென்னா லாஸ்ட் 1 இயர்லேயே வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் இறங்கியிருக்கு. இன்னும் டவுன்ஃபால் இருந்துச்சுன்னா பெரிய அளவில் இம்பாக்ட் இருக்குன்றது தான் ஒரு ஐடி செக்டரில் இருக்கிற ஒரு திங்ஸ். ஓகேங்களா, பட் இது என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாமே நம்மன்றதை நம்ம டீட்டெயிலாக 1 by 1 நம்ம இதில் வந்து பார்க்க போகிறோம். நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி எந்தெந்த கம்பெனிஸ் எல்லாமே லாஸ்ட் 1 இயரில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம். எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராஷ் வந்து நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் லாஸ்ட் ஹிஸ்ட்ரி நீங்கள் எடுத்து பாருங்களேன். எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராஷ் வந்து நடக்குதுன்னா அதுக்கப்புறம் ஒரு பிக் ரேலி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இருந்துட்டு தான் இருக்கும். அதுலேயும் இந்த ஐடி செக்டார் ஒரு பெரிய இம்பார்ட்டண்டான செக்டர்ன்ற போது என்னன்னா இங்கேயும் அந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரிப்பீட் ஆகிறதுக்கான நிறையவே சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு 6 கம்பெனிஸ், ஒரு டாப் 6 கம்பெனிஸ் இன் ஐடி செக்டாரில் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். டிசிஎஸ், ஓகேங்களா, டிசிஎஸ் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸாக 2410 ரூபாயில் வந்து நான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 3710 ரூபாய்க்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இந்த 1 இயரில் 52 வீக் ஐ வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ரீச் பண்ணியிருக்காங்க. இப்போ அதிலிருந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 35% வந்து பார்த்தீங்கன்னா டவுன்ஃபால் வந்து இருக்காங்க. இன்ஃபோசிஸ் பார்க்கும்போது 28%, HCL டெக்னாலஜி 26%, விப்ரோ 28%, டெக் மகேந்திரா 28%, LTI மைண்ட்ரி கிட்டத்தட்ட 35% வந்து பார்த்தீங்கன்னா டவுன்ஃபாலில் போயிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 100 ரூபாயிலிருந்து 35% டவுன்ஃபால் ஆகுதுன்னா 65 ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து என்னன்னா நின்றுடும். ஓகேங்களா, திருப்பியும் அதே டைமுக்கு அதே இந்த 35% உங்களுக்கு ரெக்கவரி ஆகணும்னா இந்த 65 ரூபாயிலிருந்து உங்களுக்கு திருப்பியும் ஏறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50% வந்து என்னன்னா உங்களுக்கு ரெக்கவரி ஆனால் மட்டும்தான் திருப்பியும் வந்து என்னன்னா காஸ்ட் டு காஸ்ட்டே உங்களுக்கு என்னன்னா வந்து உங்களுக்கு நிற்கும். ஓகேங்களா, ஸோ இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடி செக்டார் ஒரு பெரிய அளவில் வந்து என்னன்னா நெகட்டிவ் ட்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயரில் போயிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் நீங்கள் ஒரு PE ரேஷியோவும் ப்ளஸ் டிவிடெண்ட் ஈல்டும் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஐடி செக்டரில் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றதான் என்னுடைய ப்ரொடிக்ஷனாக வந்து என்னன்னா இருக்குது. PE ரேஷியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா TCS 17.1, இன்ஃபோசிஸ் 17, HCL டெக்னாலஜி 20, விப்ரோ 15 வந்துருச்சு, டெக் மகேந்திரா 27, LTI மைண்ட்ரி பார்த்தீங்கன்னா 24. எப்பயுமே நம்ம PE பார்ப்போம் ஒரு 15, 20 அதுக்குள்ளே வந்து இருந்துச்சுன்னா ஒரு டீசெண்டான நல்ல வேல்யூவேஷனில் இருக்காங்க. ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ அப்படின்றது நமக்கு நிறைய இடத்துல நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஐடி செக்டாரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல PE ரேஷியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளஸ் இவங்களுடைய டிவிடெண்ட் ஈல்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். டிவிடெண்ட் ஈல்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே மோர் தென் ஒரு 2.53 அந்த பர்சன்டேஜ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க.
டிசிஎஸும் பார்த்தீங்கன்னா 2.5%, இன்ஃபோசிஸும் 3.5%, HCL டெக்னாலஜியில் 4, விப்ரோ 5.5. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டிவிடெண்ட் வந்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு டிவிடெண்ட் கம்பெனி நல்லா கிராஷ் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 300 ரூபாய் இருக்கும்போது ஒரு 5% வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, ஒரு 200 ரூபாய் வரும்போது பார்த்தீங்கன்னா திருப்பி அதே 5% அவங்க சப்போஸ் மெயின்டைன் பண்ணும்போது என்னன்னா திருப்பி உங்களுக்கு ரெக்கவர் ஆகி உங்களுக்கு வந்து மேலே ஏறுது பார்த்தீங்களா. அப்போது என்னன்னா உங்களுடைய இந்த டிவிடெண்ட் ஈல்டு பார்த்தீங்கன்னா நல்லாவே பெட்டரான ரிசல்ட் கொடுக்கறதுக்கான நிறையவே வந்து பார்த்தீங்கன்னா சான்சஸ் வந்து இருக்குது. இதுதான் டாப் ஐடி செக்டாரில் இருக்கிற ஒரு 6 கம்பெனியோட லாஸ்ட் 1 இயர் வந்து என்னென்னா டேட்டா. இந்த ஸ்டாக்ஸில் நீங்கள் சப்போஸ் யாராவது வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் எந்த இடத்துல வந்து என்னென்னா வாங்கியிருக்கீங்க, இப்போ இன்னும் எந்த அளவுக்கு பர்சன்டேஜ் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க டவுன் ட்ரெண்டில் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் ஐபிஓ ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். நம்ம ஃபோக்கஸ்டாக ஐபிஓ நீங்கள் யாராவது ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு உள்ளே வந்து புதுசாக வரீங்க, இல்லை ஐபிஓ பற்றின ஃபுல் நாலேஜ் 0 to 100 உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ட்ரைனிங் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ட்ரைனிங் நான் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா 1-to-1 ட்ரைனிங் தான் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். ஏன்னா ஒருத்தர் ஒரு கேட்டகரியில் இருக்கும்போது 1-to-1 எடுக்கும்போது வந்து 1-to-1 இந்த சென்ஸ் நான் ஒருத்தர் மட்டும்தான் அந்த கிளாஸில் வந்து என்னென்னா இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியாக தெளிவாக உங்கள் கொஷினுக்கு எல்லாருக்குமே ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் இதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா இந்த கூகுள் ஃபார்முடைய லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்ளை பண்ணுங்கள். ஃபர்தராக நம்ம வந்து டிஸ்கஸ் வந்து பண்ணலாம். ஓகேங்களா. இப்போது என்னென்ன திங்ஸ்னால என்னென்ன ரீசன்னால் இந்த ஐடி செக்டார் வந்து பார்த்திங்கன்னா டவுன் ட்ரெண்டில் போயிருக்கு அப்படின்றத நான் ஒரு 3 ரீசனாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்பிளிட் பண்ணியிருக்கேன். அதில் நம்பர் 1 ரீசன் வந்து பார்த்திங்கன்னா ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டிஸ்ரப்ஷன் ஃபியர். ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் எந்த கம்பெனிஸ் போனாலுமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற அந்த ஒரு வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு தான் இருப்பீங்க. ஸோ அது மூலமா கோடிங்ஸ் எழுதுறது, டெஸ்டிங் ஒர்க் பண்ணுறது, சப்போர்ட் பிஸ்னஸ் ஒர்க் பண்ணுறது எல்லாமே என்னென்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்கமிங் நெக்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிட்டத்தட்ட 50 to 70% ஒர்க் இவங்களே எடுத்து பண்ணிடுவாங்க. அதாவது என்னென்னா ஏஐ மூலமாகவே பண்ண வச்சிட முடியும். ஸோ இதனால் நிறைய ஜாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். இதனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் பிஸ்னஸில் தான் நம்மளுடைய இந்தியா வந்து என்னன்னா நிறையவே வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அதனால் இன்வெஸ்டர் ஃபியர் தட் ட்ரெடிஷ்னல் ஐடி அவுட் சோர்சிங் டிமாண்ட் மே ஸ்லோ டவுன். ஓகேங்களா. நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா அதிகமாக யூரோப் கண்ட்ரிக்கும் யூஎஸ் அமெரிக்கன் கண்ட்ரிக்கும் வந்து என்னன்னா நிறைய வந்து என்ன பண்ணுறாங்க அவுட் சோர்சிங் டிமாண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. அந்த அவுட் சோர்சிங் டிமாண்ட் வந்து பார்த்திங்கன்னா குறைய ஆரம்பிச்சிச்சுன்னா கண்டிப்பாக நம்ம நிஃப்டி ஐடி செக்டாருக்கு பெரிய ஒரு டவுன்ஃபால் இருக்கிறதுக்கான நிறையவே சான்ஸ் இருக்கும். பட் இருந்தாலும் ஒரு சில இடத்துல நான் ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி மாதிரி ஒன்று சொல்கிறேன். ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் வரும்போது என்ன எல்லாருமே சொல்லியிருந்தாங்க, கம்ப்யூட்டர் வந்து என்னென்னா வந்ததுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி நிறைய கம்ப்யூட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாடுலேஷன் வந்து வந்திருந்தது. பட் இருந்தாலும் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது கம்ப்யூட்டர் வந்துச்சுன்னா நிறைய பேருக்கு வந்து வேலை வந்து போயிடும். நிறைய பேர் பண்ணுற பேப்பர் ஒர்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் வந்ததுக்கப்புறம் அவருடைய வேலை வந்து என்னென்னா கம்மியாகிடும். ஸோ அதனால் ஜாப் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பட் நடந்தது என்ன? ஓகேங்களா. கம்ப்யூட்டர் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு ரெவல்யூஷனாக வந்து பார்த்திங்கன்னா மாறி அது மூலயமா நிறைய பேருக்கு ஜாபும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கிரியேட் ஆகிடுச்சு. அது மூலயமா ப்ரொடக்ஷன் டிமாண்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இன்க்ரீஸ் தான் ஆனதை தவிர அது மூலயமா நிறைய பேருக்கு ப்ராப்ளம் வந்து கிரியேட் ஆகலன்றதான் என்னுடைய புரிதலாக வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதே போல் ஏஐயும் பார்க்கும்போது என்னென்னா ஃபியூச்சருக்கு வந்து என்னென்னா ஐடி கம்பெனிஸ் மட்டும் இல்லாமல் ஓவரால் இந்தியாவுக்கு ஓவரால் குளோபலாக வந்து பார்க்கும்போது என்னென்னா ஒரு பெரிய பாசிட்டிவாக இருக்குன்றதான் என்னுடைய தாட்டும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. பட் உங்களுடைய தாட் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் 1 மந்த்தாக நடந்துட்டு இருக்க குளோபல் மார்க்கெட் அன்சர்டனிட்டி. ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் யூஎஸும் ஈரானும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு வாரில் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக வந்து என்னன்னா போய்கிட்டே இருக்குது. இந்த ஆயிலுக்காக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா போய்கிட்டே இருக்குது. ஓகேங்களா. அதனால் ஆயில் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைக் ஆகுது. இன்ஃப்ளேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து என்னன்னா ஃபியர் வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்குது. ஸ்டாக் மார்க்கெட் பெரிய வால்டிலிட்டி வந்து என்னன்னா போய்கிட்டே இருக்குது. அதுவும் டவுன் ட்ரெண்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா வால்டிலிட்டி போய்கிட்டே இருக்குது. ஸோ இதனால் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஐடியோட எக்ஸ்போஷர் வந்து என்னன்னா நம்ம இந்தியாவில் நிறையவே கம்மி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி தான் நம்ம ஐடி செக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அவுட் சோர்சிங் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நிறைய ஒர்க் பண்ணுறது யூரோப் கண்ட்ரிஸுக்கும் அண்டு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏக்கு தான். அதில் யூஎஸ்ஏ வந்து என்னன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு வார் வந்து போயிட்டு இருக்கிறதுனால எப்போ என்ன நடக்கும் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. அதனால் ஒரு பெரிய வந்து பார்த்திங்கன்னா போயிட்டே தான் இருக்குது பெரிய ப்ராப்ளம். ஸோ இது இல்லாமல் அடிஷ்னலாக யூஎஸோடைய ஃபெட் ரேட் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்கு முன்னாடி இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து என்னன்னா ஏற்றிட்டே போனாங்க. இப்போ லாஸ்ட் இயர் பார்க்கும்போது கூட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து என்னன்னா கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தாங்க. பட் இருந்தாலும் இதோடைய ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா
நம்ம இப்பயும் வந்து பார்த்திங்கன்னா ஐடி செக்டாரில் போய்கிட்டு தான் இருக்குது. அதுக்கப்புறம் இவங்களுடைய யூஎஸோடைய பெரிய மோட்டோ என்ன, யூஎஸ் டாலர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்கர் பண்ணணும், ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்றதான் வந்து திங்க் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் இப்போதைக்கு குளோபலாக பார்க்கும்போது யூஎஸோடைய டாலரும் வந்து பார்த்திங்கன்னா வீக்காக போயிட்டு இருக்கிறதுக்கும் நம்ம ஐடி செக்டாருக்கு ஒரு பெரிய நெகட்டிவ் நியூஸாகவே வந்து பார்த்திங்கன்னா பார்க்கப்படுது. ஸோ இதுதான் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரீசன். தேர்டாக பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா குளோபலாக இந்த 2 ரீசனுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் தி இன்டெரக்டாக அது வந்து பார்த்திங்கன்னா ஐடியோட ஸ்பெண்டிங் வந்து என்னென்னா ஸ்லோ டவுன் தான் ஆகிட்டு இருக்கு. அதாவது இஃப் குளோபல் கம்பெனிஸ் ரெடியூஸ் டெக்னாலஜி ஸ்பெண்டிங், ஐடி சர்வீஸ் கம்பெனிஸ் கெட் ஃபீவர் ப்ராஜெக்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அதனால் ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக வந்து என்னென்னா இருக்காது. அதுவும் இல்லாமல் முன்னாடி சொல்லி இந்த மாதிரி யூஎஸ்ஏ யூரோப் கண்ட்ரீஸ்லேருந்து பெரிய ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து வரல அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக நம்மளுடைய ரெவென்யூ வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் என்னென்னா இம்பாக்ட் வரதுக்கு நிறையவே சான்ஸ் வந்து இருக்குது. அதோட இம்பாக்ட்னால தான் லாஸ்ட் 2 to 3 இயர்ஸ்லையும் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய ஸ்டாக் மார்க்கெட் அதுலேயும் பெருசாக நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் பெரிய லெவலில் டவுன் ட்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா போய்கிட்டு தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து நம்ம வந்து வரப்போகிறோம். இஸ் த ஐடி இண்டெக்ஸ், அதாவது ஐடி செக்டார் கோயிங் டு ஃபினிஷ் ஆர் நாட் அப்படின்ற மாதிரி எடுத்திருக்கோம். என்னுடைய புரிதலுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நோ தான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஏற்கனவே நான் வந்து என்னன்னா கம்ப்யூட்டரோட ஸ்டோரி ஒன்று சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி இந்த ஏயும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய இன்க்ரீஸ் தான் பண்ணுமோ தவிர கண்டிப்பாக வந்து என்னென்னா டிக்ரீஸ் பண்ணுறதுக்கான நிறையவே சான்ஸ் இருக்காது. ஒரு ஷார்ட் டேர்மில் கண்டிப்பாக ஒரு வால்டிலிட்டி ஒரு ஃபியர் இருக்கான சான்ஸ் இருக்குது. பட் ஒரு லாங் டேர்ம் பார்க்கும்போது என்னென்னா ஒரு பாசிட்டிவான இருக்கிறதுக்கான நிறையவே சான்சஸ் இருக்குது. இதுதான் என்னுடைய புரிதல். அதாவது பார்த்தீங்கன்னா க்ளவுட் கம்ப்யூட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறையவே வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமேஷன், டேட்டா அனலிட்டிக்ஸ்லாம் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். சைபர் செக்யூரிட்டி இன்னுமே நல்லா வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து இருக்கிறதுக்கான நிறையவே சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த கிராஷ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ டவுனாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு எஸ்ஐபி மூலயமா நம்ம ஐடி செக்டார்லையும் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஒரு டைவர்சிஃபிகேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்து ஒரு பெட்டரான திங்ஸாக இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய புரிதல். பட் இது இருந்தாலும் இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் நான் வந்து இதில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் இன்னும் ஓன் அனலைசிஸ் வந்து என்ன பண்ணுங்கள், செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நிஃப்டி ஐடி செக்டாரும் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஒரு டைவர்சிஃபிகேஷனாக எப்படி பண்ணலாம் அப்படின்றதையும் டிஸ்கஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதில் எந்த ஸ்டாக் வந்து வாங்கலாம் அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடிஷனல் இன்ஃபர்மேஷன் இன்னும் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி நண்பர்களே.